உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஏதாவது கருத்து வேறுபாடு வந்தால் கூட அதை உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில், உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில், உங்களுடைய புத்தி குறுக்கின் அடிப்படையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வாழ்க்கையை கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதே நேரத்தில் ஒரு வாழ்க்கையை ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த ஸ்கிப் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்க சூழ்நிலை இருந்தால் கூட என்னெல்லாம் கனவு பண்ணுறீங்களோ, என்னென்னலாம் நீங்கள் கற்பனை பண்ணுறீங்களோ அதெல்லாம் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 இப்படிப்பட்ட சுப பலனை இந்த மகர ராசி நேயர்களுக்கு தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ஆண்டு பிறப்பு அப்படின்றது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நடக்குது. அதாவது லக்னம் புள்ளி விழுது. அன்றைய நட்சத்திரம்ன்றது பூராட நட்சத்திரமாக இருக்குது. அந்த பூராடத்தில் தான் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காருன்னா, சந்திரன் யார் உங்களுக்கு அப்படின்னா 7 குடையவன் ப்ளஸ் உங்களுக்கு 8 குடைய சூரியனும் சேர்ந்து தான் 12ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ 7, 8 கூடையவர் 12ல் இருக்கிறதுன்றது ஒரு வகையில் 12ல் சூரியன் இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் அதிபதி போய் 12ல் மறையிறதுன்றது மிகப்பெரிய உத்தமமான தன்மை. 8ஆம் அதிபதி 12ல் மறையிறதுனாக்க பிரச்சனைகள் நிறையா பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள், அல்லது பிரச்சனைகள் தானாகவே ஸ்மூத்தாக கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போயுமே 8ஆம் அதிபதி பலம் பெறக்கூடாது. உங்கள் ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்க மகரத்தை பொறுத்த வரைக்கும், மகரத்துக்கு சூரியன், மற்ற கோள்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க. 8ஆம் அதிபதின்றது ஒவ்வொருத்தருக்கும் வருவாங்க. அப்போ மேசத்துக்கு 8ன்றது அதே செவ்வாயே வருவாங்க. ரிஷபத்துக்கு 8ன்றது உங்களுக்கு சனியாக வருவாங்க. இது போல் என்னென்னாக்க மகரத்திற்கு 8ன்றது சூரியன் வலிமையாக இருக்கிறது அப்படின்றது தந்தைக்கு நல்லது. பட் உங்களுக்கு நல்லதா அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு கெடுதல். ஏன்னா 8ஆம் அதிபதி வலுத்தாலே பிரச்சனைகள், எப்பயுமே வம்பு வழக்கு, ஏதோ ஒரு அவமானம், பிரச்சனைகள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். அது 12க்கு போகிறதுன்றது இது நாள் வரைக்கும் இருந்த அவமானங்கள் அப்படின்றது லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸு நியர்பை உங்களுக்கு பாதச்சனியாக இருக்கும்போதும் சரி, ஜென்ம சனியாக இருக்கும்போதும் சரி, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகளில் மோரார்லெஸ் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு, நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக நடந்திருக்கு. அது அவமானத்துக்கு உண்டான செயல்கள் தான் அதிகமாக நடந்திருக்கு. அது இப்போ இந்த ஆண்டுன்றது துல்லியமாக அதாவது கம்ப்ளீட்டாக விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 8 குடை 12ல் போய் மறையிறது, அது சுக்கிரசாரப்பட்ட தன்மையில் இருக்கிறதுன்றது 5, 10 குடைய தன்மையில். அப்போ வேலை 10ஆம் இடம் வேலை, 5ஆம் இடம் எண்ணம், நீங்கள் நினச்ச காரியத்தை இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அது சம்மந்தமாக நிறையா நீங்கள் விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். 12ஆம் இடம்ன்றது விரயத்தையும் சொல்லும். இப்போ எது சம்மந்தப்பட்ட விரயங்கள் அப்படின்னம்னாக்கா, உங்களுடைய நாலேஜை நிறைய விரயப்படுத்துறது. நிறைய நாலேஜை விரயப்படுத்துகிறோம் அப்படின்னம்னாக்கா, ஒரு விஷயத்தை நம்ம கையிலேருந்து மணிப்பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதும் சரி, நம்ம பேங்க்லேருந்து சில எஃப்டியில் போடுறதோ அல்லது சில ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ என்னென்னா உங்களை பொறுத்த வரைக்கும் விரயம். அது வேறு வழியாக இன்வெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த இடத்துல 5 கூட 12ல் போய் மறையுது அப்படின்றப்ப சிந்தை தடுமாற்றன்றதை விட சிந்தை விரயம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு. சிந்தை விரயம் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம அப்படியே பூம் ஆகிடும், அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போய்டும், அதே மூளையே காலியாகிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்போ நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும், நிறைய விஷயங்களை இனிஷியேட் பண்ணுறதுக்காகவே சிந்திக்கிற வாய்ப்பும் பெறுறீங்க. இந்த ஆண்டு 2025 புதிய பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது. ஏன்னா அதிகமாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அது யோசிக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தன்மைகள், அதில் கொஞ்சம் சில இடர்பாடுகள் நிறைய வரலாம். ஏன்னா அந்த 5 குடை சுக்கரனாக இருந்து அவர் 8 குடையை சார்படுறப்ப கொஞ்சம் குழப்பங்கள், எடுக்கிற முடிவுகள் அந்தந்த நேரத்தில் ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனால் 10ஆம் அதிபதி 12க்கு போகிறதுன்றது வேலை வழி பெரிய அளவில் ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதோ, ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கோ இந்தான தன்மைகளை கொடுக்குது. ஏன்னா இதில் ஒரே ஒரு பியூட்டி என்ன அப்படின்னோம்னாக்கா, அந்த சுக்கரன்றது மறைஞ்சிருந்தால் தான் இந்த சிக்கலை. 12ல் ஆட்சி அந்த சாரம் பெற்ற 7, 8 கூடையவர் இருந்தால் கூட அந்த சுக்கரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, உங்களுடைய சுகாதிபதி, உன்னோட லாபாதிபதி சாரத்தை பெற்ற தன்மையில் தான் இருக்கார். யார் செவ்வாய் சாரத்தில் பெற்ற தன்மையில் 2ஆம் இடத்துல இருக்கிறது, அது மிகப்பெரிய யோகம். இப்போ இதே இது அவர் மறைஞ்சிருந்தாருனாக்கா உங்களுக்கு டோட்டலாக பெஸ்ட்டுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல என்னன்னாக்கா, அவர் 2ஆம் இடத்துல பலம் பெற்ற தன்மையில், நட்பு பெற்ற வீட்டில் பகை பெற்ற கோழினா இருந்தால் கூட அவர் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணக்கூடியாத மனிதராக ஆயிடுறாரு. யார்? செவ்வாய். ஏன்னா செவ்வாய் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் சனியின் சாரத்தில் இருக்கார். சனி உங்களுக்கு ராசியில் 2ல் இருக்கார், ஆட்சி பெற்ற தன்மையில் இருக்கார். அவரும் யார் சாரத்தில் இருக்கார் பார்த்தோம்னாக்கா, குருவோட சாரத்தில் தான். குரு அட் ப்ரெசென்ட் 5ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 5ல் இருக்கிற குரு இது வரைக்கும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நினைக்கிறது ஒன்று, ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது தடுமாறி அது ஹோப்லெஸ்ஸாக மாறிடுது. எதையுமே நினச்சிங்கனாக்கா அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அபாலிஷ் ஆகிடுது. அந்த மாதிரி தன்மையில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு குரு நல்லவரான்னு பார்த்தோம்னாக்கா நல்லவர் கிடையாது. ஏன்னா 3, 12 கூட எப்படி யோகிய நல்லவராக இருப்பார். அதாவது 3ஆம் இடம்ன்றது தைரிய வீரிய விஜய ஸ்தானாதிபதி. விஜயம்னாக்கா வெற்றி ஸ்தானம் தான் 3ஆம் இடம். 3
7-11ன்றது லிங்க் ஆகும். இந்த 3ஆம் இடம்ன்றது மறைவான விஷயங்களையும் சில விஷயங்களை குறிக்குது. 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் குரு தான். அப்போ 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதி எப்படி சுபராக இருக்க முடியும்? இருக்க முடியாது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்னாதிபதி ராசியாதிபதி சனி நல்லவர். அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் தான் மிகப்பெரிய. அப்போ சனியும் சுக்கிரனும் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான தன்னுடைய தசாபுத்தி வகுப்புகளில் பலன்களை தருவாங்க. ஆனால் புதன்றது உங்களுக்கு நியூட்ரலான ஃபெல்லோ. நியூட்ரலான ஃபெல்லோனாக்கா 6ஆம் பாவத்தையும் இயக்குவாங்க, 9ஆம் பாவத்தையும் இயக்குவாங்க. ஆனால் 9 பாக்கியஸ்தானம் ரைட்டு நல்லது. ஆனால் 6ஆம் இடம் அப்படின்னம்னாக்கா அதில் பாவக்கோள் இருந்தால் நல்லது. பாவமா இந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா பாவியா அப்படின்னம்னா பாவிகளோடு சேர்ந்தால் மட்டும்தான் பாவி. இப்போ இவர் நிற்கிறது பார்த்திங்கன்னா 11 லாப ஸ்தானத்தில் அவர் தன்னுடைய வலிமையான தன்மையில் இருக்கார். கேட்டை 3ஆம் பாவத்தில் இருக்கார். கேட்டை 3 அப்படின்றப்ப உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம். அப்போ தனஸ்தானத்தை தான் குறிக்கும். அப்போ தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கோள்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல உங்களுக்கு செவ்வாய் சாரம் பெற்ற யோகாதிபதி சுக்கிரன், இன்னொன்று ஆட்சி பெற்ற குருசாரம் பெற்ற சனி. சனிக்கும் குருக்கும் நட்பு தான் வேறு. சனிக்கு கேந்திரத்தில் தான் குரு இருக்கார். அப்போ அந்த சுபத்தன்மையை அந்த 2ஆம் பாவத்தில் உங்களுக்கு குரு இப்போ நெகட்டிவான ஃபெல்லோ, ஆனால் சனிக்கு குரு பாசிட்டிவான ஃபெல்லோ. அந்த டைமில் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா கூட ஒரு 3ஆம் மனுஷனாக ஒரு சுற்றி வளைச்சி ஒருத்தர் நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த டைம் ஆஃப் பீரியட் இந்த 2025ன்றது பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் ரெக்கவர் ஆகுறீங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய நாலேஜ் விரயமாகுதோ அந்த அளவுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஏன்னாக்க இந்த இடத்துல 11ஆம் இடத்துல புதன் அப்படின்றது லாபஸ்தானத்தில் இருக்கிறது. ஒருத்தர் எப்பவுமே லாபஸ்தானத்தில் ஒரு கோலம் கர்மஸ்தானத்தில், அதாவது 10ஆம் இடத்துக்கு அதிபதி மறையாமல் இருந்தாருனால அந்த டைம் ஆஃப் பீரியடு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தசாபுத்தி அனுகூலமாக இருந்துச்சுனாக்கா சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அட் ப்ரெசென்ட் இந்த 2025 அப்படின்றது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் சனி. சனி யார்? ராசியாதிபதி அவர் தான். 2 கூடிய ஸ்தானாதிபதி சனியும் அவர் தான். அவர் இப்போதைக்கு என்னென்னாக்க பகைப்பட்ட கோளின் சாரத்தில் இருக்காருன்னா அதுவும் இல்லை, குருவோட சாரத்தில் தான் இருக்கார். இந்த குருவோட டிரான்சிட்டு உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி நடக்கும். அது அப்போ 5லேருந்து 6க்கு சேஞ்ச் ஓவர் ஆகிறாரு. அப்போ மிகப்பெரிய விமோச்சனம். இது வரைக்கும் பட்டதெல்லாம் கஷ்டம் அப்படின்றதெல்லாம் கூட இந்த டைம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மூத்தாக போனால் கூட அந்த 5ஆம் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனாமரஸான சக்தி, எனாமரஸான ஒரு உங்களுடைய வெல் செட்டில்மெண்ட்டான ஒரு லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்புகள். எப்போயுமே குரு மறைஞ்சாலே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் தான். இந்த இடத்துல குரு மறையிறாரு. குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறதுன்றது 6ல் குரு போனார்னா 6 கூடயும் 11 இருக்கப்ப செய்தொழில் வழி பெரிய அளவில் மாற்றம், பெரிய ஏற்றம், இதெல்லாமே பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் வரும். அதனால் ஃபைனான்சியலாக இந்த ஆண்டுன்றது மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பண்ணுது. ஏன்னா இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு இந்த இடத்துல 2ஆம் இடத்துக்கு கன்வெர்ட் ஆகுறாரு. அவரும் குருவோட சாரத்தில் வர்றாரு. குருவோட சாரத்தில் வந்த இப்போ சனி சாரத்தில் தான் இருக்கார். சனி 2ஆம் பாவத்தில் தான் இருக்கார். சனி 2ன்றது அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை தான் இண்டிகேட் பண்ணோம். அப்போ பாக்கியஸ்தானத்தில் சனி ஆல்ரெடி அங்கே கேது இருக்கார். அந்த இடத்துல கேது அந்த ஆல்டர்னேட்டிவாக அவர் வந்து உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாவத்துலேருந்து 1ஆம் பாவத்துக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறப்ப 8ஆம் இடத்துல இருக்கிற கேது மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். 9ல் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தடைகள் பல தந்த கேது மிகப்பெரிய அளவில் அதுலேருந்து ரிலீஃப் கொடுக்குது. அது வந்து மே மாதம் 30ஆம் தேதி நடக்குது. அப்போ இந்த ஆண்டு 3ஆம் மாதத்துலேருந்து சனி பயிற்சி நடக்குது. 5ஆம் மாதம் குரு ஆண்டு ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ டோட்டலாகவே கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு பிறகு நல்ல உச்சமான ஸ்தானத்தில் தான் நீங்கள் உங்களுடைய சர்வேல் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஃபினான்ஸு ஸ்டேட்டஸ் இருக்க போகுது. இதில் என்ன உங்களுடைய இன்டர்னல் லைஃபு எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா இந்த இடத்துல 8, 6 தான் இண்டிகேட் பண்ணுது. 8ன்றது 8ஆம் இடம்ன்றது சூரியனையும், அதே மாதிரி 6ஆம் இடம்ன்றது புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துக்கு அதிபதி 12ல் இருக்கார். இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னம்னாக்க இந்த இடத்துல பார்ட்னர், லைஃப் பார்ட்னராக சொல்லலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக சொல்லலாம், எல்லாமே இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி தான். அவங்க வந்து இருக்கிறது சந்திரன்றது 12ஆம் இடத்துல தான் இருக்கார். 12ல் 8 கூட ஒன்று சேர்ந்துருக்கிறப்ப சின்ன சின்ன கருத்து எந்த பார்ட்னர்களாக இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்ன்றது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாமே இந்த 5, 10 கூடைய சாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறனால உங்களுடைய யூகங்களின் அடிப்படையில், உங்களுடைய புத்திசாலித்தின் அடிப்படையில் எல்லாத்தையுமே சேஞ்ச் ஓவர் பண்ணி வந்துடுவீங்க. அப்போ இந்த தடைகள் இந்த டைம் ஆஃப் பீரியடு ஏதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையோடைய ஏதாவது கருத்து வேறுபாடு வந்தால் கூட அதை உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில், உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில், உங்களுடைய புத்தி குறிப்பின் அடிப்படையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஆண்டுன்றது 2025ன்றது நிச்சயமாக இந்த சந்திரன் சூரியன் மறைவு பெற்றால் கூட அவர் பெற்ற சாரம்ன்றது சுக்கிரனாக இருந்து அவர் 2ல் இருக்கிறப்ப எந்த விஷயமா ஒரு சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சர்க்கிள்கள் வந்து அதில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் விரைவு ஸ்தானம், 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். இந்த மறைவுன்றது 7 கூடையன் போய் மறைஞ்சிருந்து அதுக்கப்புறம் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பெற்ற சாரம் அப்படி, அதாவது சுக்கிரனுடைய சாரம்
இதே கேதுவோட சாரத்தில் இருந்திருந்தாருன்னா இன்னும் டோட்டல் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இந்த ஆண்டு 2025 அப்படின்றது பெரிய அளவில் அந்த மாதிரி வரல. யோகாதிபதி சாரத்தில் தான் இந்த 7, 8 கூட இருக்காரு. அப்போ உங்களுடைய பாட்டர் வழி உங்களுக்கு ஆதாயங்கள் பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஆனால் கருத்து வேறுபாடு பிரிவு பெறக்கூடிய தன்மைகள் இருக்கா அப்படின்னம்னாக்கா, இந்த புதன் எப்போயுமே சந்திரனோட கொலெக்ட் ஆனாலும் இந்த மாதிரி சிக்கல் வரும். இந்த இடத்துல சுக்கிரன்றது 2ஆம் இடத்துலையும் அதே சாரத்தில் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்றப்ப சின்னதாக ஒரு பிணக்குகள் வந்தால் கூட அது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறுங்க. எப்பயுமே பிரிவை நோக்கி பெரிய அளவில் பிளான் பண்ணிடாதீங்க எதுவுமே. ஏன்னா லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்க்கையை கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதே நேரத்தில் ஒரு வாழ்க்கையை ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த ஸ்கிப் பண்ணக்கூடிய தன்மையில் சூழ்நிலை இருந்தால் கூட வேலைப்பளு எனர்ஜெட்டிக்கான ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நேரம் இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் உங்களுடைய கான்சென்ட்ரேட் மட்டும் செலுத்துனீங்கன்னா போதும். ஏன்னா இந்த 5ஆம் அதிபதி 2ல் இருக்கிறதுன்றது என்னென்னலாம் கனவு பண்ணுறீங்களோ, என்னென்னலாம் நீங்கள் கற்பனை பண்ணுறீங்களோ அதெல்லாம் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல 5 கூடன்னு 2ல் இருக்கான், அவரும் செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையில் இருக்கான். அப்படின்றப்ப பெரிய அளவில் புதிய அளவில் உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எப்பயுமே 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டு, இந்த இடத்துல 5ஆம் அதிபதின்றது சுக்கிரன், 7ஆம் அதிபதின்றது செவ்வாயோட தொடர்பு கொண்டு, 7ஆம் அதிபதினாக்கா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த இடத்துல அவர் அந்த ஸ்தானாதிபதியே 12ல் இருந்தால் கூட இது வரைக்கும் தேங்கி இருந்தது அல்லது தடைப்பட்டு இருந்தது திருமண வாழ்க்கையாக இருந்தால் கூட, அது காதல் திருமணமாக அதிகமாக இருக்கும். அது இருந்தால் கூட அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த டயத்தில் அரேஞ்ச் மேரேஜ் டிலே ஆகிட்டுருக்கு. ஏன்னா 3 கூட 5ஆம் இடத்துல பகை பெற்ற தன்மையில் இருக்கார். அப்படின்றப்ப அது பிளாக் தான் ஆகும். ஆனால் அது 6ஆம் இடத்துக்கு போகிறப்ப கொஞ்சம் அனுகூலமான பலம். இது வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தையில் நின்று போனது அல்லது ஏதோ ஒரு வரன்கள் தட்டி போனது, இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அது ஈஸியாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். படிப்பு அப்படின்றது இந்த இடத்துல 5ஆம் அதிபதி தான் டிசைட் பண்ணக்கூடியது. ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடியது அல்லது தேர்வுகள், அதாவது தகுதி தேர்வுகள் சொல்லக்கூடியது, இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ். ஏன்னா தகுதி தேர்வு செய்யக்கூடிய இடம் 6, அவர் இருக்கக்கூடிய இடம்ன்றது 11ல் சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் 2ஆம் இடத்துல. அப்போ ஈஸியாக அந்த இடத்துல இந்த ஆண்டு 2025ன்றது மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தகுதி தேர்வு திறம்பட எழுதுறதுக்கும் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி உயர் படிப்பு அப்படின்றது தடைப்பட்டு இருந்திருந்தால் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் மற்றும் சனி அப்படின்றது சின்ன சின்ன பேச்சுகளாலேயோ அல்லது உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்னாலேயோ நிறைய காலங்களையோ நேரங்களையோ இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஆரம்ப கல்வியாக இருக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 2 கூட 2லேயே இருந்தால் கூட 5ல் இருக்கக்கூடிய குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். குருன்றது உங்களுக்கு 3, 12 கூடியவராக இருக்கார். அப்போ அந்த 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட தன்மையில் இருக்கிறதுனால கொஞ்சம் தடைப்பட்ட கல்வியாக இருக்கிறதுக்கான, அப்போ அடிப்படை கல்வின்றது +2க்குள்ளே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உயர்கல்வின்றது நல்லா இருக்கா அப்படின்னம்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு 4ஆம் அதிபதி தான் சொல்லணும். அவர் செவ்வாய் 7ஆம் இடத்துல சனிசாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறதுனால சனிக்கு செவ்வாய்க்கு ஆகாது. அதுவும் அன்னையில் பாவ ரீதியாக 9ஆம் அப்போ வெளியூர் ஹாஸ்டலு இந்த மாதிரி தங்கி படிக்கிறவங்களுக்கு தான் நல்லா இருக்குமோ ஒழிய வீட்டிலே இருந்து படிக்கிறேன், வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அரியர்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதெல்லாமே ஈஸியாக இந்த ஆண்டு குரு பயிற்சிக்கு பிறகு, சனி பயிற்சிக்கு பிறகு, ராகு கேது பயிற்சிக்கு பிறகு, அப்போ மே மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் அனுகூலமான பலன்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது டேட்டா இந்த இயர் பிகினிங் அன்னைக்கு 1/1/2025 உள்ள கிரக நிலையின் அடிப்படையில் இந்த ஆண்டு முழுக்க என்ன பலாபலங்கள் நடக்குமோ அதன் அடிப்படையில் சொல்லக்கூடிய கருத்து தான் இது. மற்றபடி அப்பப்போ அந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறப்ப இதுக்குள்ளே எவ்வளோக்கு சரி பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள சரியாகும். அப்போ அந்த ஆண்டு பலன் மாத பலனுக்குள்ளே எவ்வளோ கன்வெர்ட் ஆக முடியும் கன்வெர்ட் ஆகும். அதேமாதிரி வாரப்பலன், தினப்பலன் இதுக்குள்ளே மாடிஃபை பண்ணிகிட்டே வரும். அப்போ ஒரு பெரிய ஜோனுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு பகுதி, அதுக்குள்ளே ஒரு வீடு, அதுக்குள்ளே ஒரு அறை, இந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு வருமோ இல்லையா, அது மீறிய தன்மையில் வராது. அப்போ இந்த ஆண்டு பலனை மீறி ஒரு மாத பலனோ வார பலனோ நாள் பலனோ பலனை தர முடியாது. அப்போ இதுக்குள்ளே இது பெரிய அளவில் தரணும்னா அதுக்குள்ளே அமைப்பும் பெரிய அளவில் இருக்கும் பட்சத்தில் தரும். அப்போ உங்களுடைய ஜனன சாட்டில் இதே மாதிரி கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு அனுகூலமான தசாபதிகள் இருந்துச்சுனாக்கா மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஆண்டு 2025 பொருளாதார ரீதியாகவும் ஃபைனான்சியல் ரீதியாகவும் உங்களுடைய இன்டர்னல் லைஃப் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டேட்டா பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகள் என்னன்றதை அதிலே பதிவிடுங்க. நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்பில், அது வாட்ஸ்அப் நம்பர் தான், அந்த வாட்ஸ்அப்லேயே உங்களுடைய டேட்டா பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்போட ஸ்டெப் என்ன
அது ப்ளஸ் மைனஸ் என்ன, ஸ்ட்ரென்த்து என்ன, அதாவது ஒரு ஹாரோஸ்கோப் வந்து நமக்கு வந்து நம்ம ஆசைப்படலாம், பட் அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்பு அம்சம் இருக்கா அப்படின்றது நம்முடைய ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கிரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம விளையாட்டை செட் பண்ணோம்னாக்கா அது நிச்சயமாக நம்ம வெற்றி அடைய முடியும். அதை விட்டுட்டு நம்ம போட்டால் விளையாட்டு ஒரு தன்மையில் இருக்கும், ஆனால் கிரவுண்டு ஒரு தன்மையில் இருக்கும். இன்டோர் கேமை கொண்டு அவுட்டோரில் விளையாட முடியுமா? முடியாது. அவுட்டோர் கேமை கொண்டு இன்டோரில் விளையாட முடியுமா? முடியாது. அப்போ எந்த கேமை எங்கே விளையாடணும் அப்படின்றது டிசைட் பண்ணணும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஸ்டஃப் இருக்கணும். இருந்து அதோட தசாபதி நடந்துச்சுனாங்க நிச்சயமாக உங்களுடைய நற்பலன்கள் பெரிய அளவில் நடக்கிறதுக்கான யூகங்களை நீங்கள் வகுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் அனுப்புங்க. நான் முடிஞ்ச மட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மிஞ்சி போனால் ஒரு வாரம் 10 நாள் ஆகிடுது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அனுப்பணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.